சிவியர் ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னா சித்த மருத்துவத்தில் சிரட்டை தைலம்னு ஒன்று இருக்குது. சிரட்டை தைலம்னா பொதுவாக நம்ம தேங்காய் எடுத்து நம்ம எண்ணெய் செய்கிறோம் இல்லையா, அதில் வந்து தேங்காய் மூடியை வச்சு எண்ணெய் எடுப்பாங்க. ஸோ அந்த எண்ணெயை வந்து 10 ml எடுத்திங்க அப்படின்னா அதை வந்து ஒரு 200 ml மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோகோனட் ஆயிலில் மிக்ஸ் பண்ணி நல்லா ஸ்கேல்பில் போட்டு மசாஜ் பண்ணி வீக்லி ஒன்ஸ் விட்டுட்டு நைட்டே விட்டுட்டு நெக்ஸ்ட் டே காலையில் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்ணிட்டு வரும்போது அவங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் ஆகி நியூ பேபி ஹேர் க்ரோஸும் அவங்களால பார்க்க முடியும். இந்த டேண்ட்ரஃப் ஆகட்டும் அல்லது புழுவெட்டு ஏற்படுத்தக்கூடிய டீனியா ஃபங்கஸ், அலபிஷா ஏற்படுத்தக்கூடிய அந்த ஃபங்கஸ் ஆகட்டும், இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து நமக்கு ஹேரில் ஸ்கேல்பில் இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம நார்மலாகவே சின்ன வெங்காயம் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு அந்த விழுதை மட்டும் ஸ்கேல்பில் போட்டு நல்லா மசாஜ் பண்ணி ஒரு ½ hour விட்டுட்டாங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே கிளியர் ஆகி குட்டி குட்டி பேபி ஹேர் க்ரோத்தையும் அவங்களால பார்க்க முடியும். அந்த ஸ்பாட்ஸில் அங்கங்கே பேட்சாக சொட்டையாகுதுன்னு சொன்னல, அதையே வந்து கிளியர் ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஆகட்டும் பூண்டாகட்டும் அதில் இயற்கையாகவே சல்ஃபர் கரண்ட் இருக்குது. இப்போ நீங்கள் எந்த ஒரு ஸ்கின் க்ரீம் எடுத்திங்கனாலும் சல்ஃபர் போட்டிருப்பாங்க. அது சித்தமத்தில் கந்தகம்னு சொல்லுவோம். ஸோ எந்த ஒரு தோல் நோயாக இருந்தாலும் நம்ம கந்தக பஸ்பம் கொடுப்போம். ஸோ இந்த கந்தகம் வந்து நமக்கு இயற்கையாக இருக்கிறது சின்ன வெங்காயத்துலையும் பூண்லையும். ஸோ அதை வந்து அவங்க ஹேருக்கு வந்து பேக்காக அப்ளை பண்ணலாம். எனக்கு சிவியராக ஸ்கேல்ப் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது, சோரியாட்டிக் பேச்சஸ் இருக்கிற அளவுக்கு தலையில் வந்து செதிலாக கொட்டுது, சிவியர் ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னா சித்த மருத்துவத்தில் சிரட்டை தைலம்னு ஒன்று இருக்குது. சிரட்டை தைலம்னா இப்போ பொதுவாக நம்ம தேங்காய் எடுத்து நம்ம எண்ணெய் செய்கிறோம் இல்லையா, அதில் வந்து தேங்காய் மூடியை வச்சு எண்ணெய் எடுப்பாங்க. ஸோ அந்த எண்ணெயை வந்து ஒரு 10 ml எடுத்திங்க அப்படின்னா அதை வந்து ஒரு 200 ml மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோகோனட் ஆயிலில் மிக்ஸ் பண்ணி நல்லா ஸ்கேல்பில் போட்டு மசாஜ் பண்ணி வீக்லி ஒன்ஸ் விட்டுட்டு நைட்டே விட்டுட்டு நெக்ஸ்ட் டே காலையில் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்ணிட்டு வரும்போது அவங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் ஆகி நியூ பேபி ஹேர் க்ரோஸும் அவங்களால பார்க்க முடியும். இன்னொரு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா ஹெல்மெட் போட்டால் முடி கொட்டுது அப்படின்வாங்க. ஸோ அதுக்கான ரெமெடியாக என்ன மாதிரி விஷயங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஓகே, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹீட் வந்து உச்சந்தலை, உள்ளங்கை, உள்ளங்கால், தொப்புள் இங்கெல்லாம் வெளியே வருது. ஸோ உச்சந்தலை மூலமாக நமக்கு வந்து ஹீட் வந்து வெளியாகிட்டே தான் இருக்கும். அதை வந்து நம்ம மூடி வைக்கிறோம் ஹெல்மெட் போட்டு. அப்போ என்ன ஆகும்னா அது எல்லாமே வந்து அங்கேயே அந்த ஹீட் சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா பித்தம் வந்து தலைக்கேறிச்சான்னு கேட்பாங்க. ஸோ சூடு வந்து தலைக்கேறும்போது இளநரை ஈஸியாக வரும். ப்ளஸ் அதனால தான் மென்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக வெளியெல்லாம் சுற்றுறதுனால ஹீட் வந்து நம்ம உடம்புலேருந்து ஜென்ரேட் ஆகி தலை சூடாகாமல் இருக்கிறதுக்கு தான் வருஷத்துக்கு 1 தடவையோ 2 தடவையோ வந்து பார்த்திங்கன்னா மொட்டை அடிச்சுட்டு சந்தனம் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பித்தத்தை எல்லாத்தையும் இழுத்துரும், பாடியும் நல்லா கூலிங் ஆகும், ப்ளஸ் ஹேர் ஃபால் வராமல் அந்த பால்னஸை வந்து அவாய்ட் பண்ணும். ஸோ இதெல்லாமே நம்ம ஒரு சயின்ஸாக செஞ்சுட்டு இருந்தோம். பட் இப்போ எந்தளவுக்கு சந்தனம்லாம் ஒரிஜினலுக்கு தெரியல. ஸோ ஒரிஜினலாக சந்தனம் அப்ளை பண்ணணும், மொட்டை அடிக்கிறவங்க, ஹெட் ஷேவ் பண்ணுறவங்க அதெல்லாம் அப்ளை பண்ணும்போது சைக்காலஜிக்கலையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே, அதே மாதிரி மென் அப்படின்றத ஒரு கேட்டகரி வச்சோம்னா பாய்ஸ் அப்படின்னு இன்னொரு கேட்டகரி எடுத்துக்கலாம். ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து ஷேவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ ஷேவ் பண்ண ஆரம்பிக்கும் போது நிறைய தாடி வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு பக்கம் வந்து அதிகமாக இருக்கும், இன்னொரு பக்கம் கம்மியாக இருக்கும். ஸோ பேட்சி பியர்ட்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி பாய்ஸ் வந்து சின்ன வயசுலேயே ஷேவ் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி காமன் ப்ராப்ளம்ஸ் நம்ம வந்து கேள்விப்படுறோம். ஸோ இதுக்கான சொல்யூஷன்ஸ் என்னெல்லாம் சொல்ல விரும்புகிறோம்? டீனேஜ் தாண்டி வளரக்கூடிய ஆண்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா தாடி மீசை நல்லா இருக்கணும். ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் குறைபாடாக இருந்ததுன்னா ஒரு மென்லினஸ் இருக்காது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்குது. பட் இது எக்ஸ்டர்னலாக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறத விட இந்த பியர்டு க்ரீம்ஸ் எல்லாம் போடுறத விட உள்ளுக்கு வந்து டெஸ்டோஸ்டரோன் எந்த அளவுக்கு லெவல் மெயின்டைன் ஆகுதுன்னு பார்க்கணும்.